திரு கண்ணன், மாநில கட்சிகளின் ஒருங்கிணைப்பே போதுமானது, தேசிய கட்சிகளுக்கு ஒவ்வாமை ஆயிடுச்சு திமுகவுக்குனா. அதில் காங்கிரஸோ பாஜகவோ எதுக்காக அவங்களுக்கு தேவைப்பட போகிறாங்கன்னு கேட்குறாரு திரு ஜீவா. இல்லை, நான் அப்படி நினைக்கல. 2014 ஜெயலலிதா அம்மையார் சாதித்த சாதனையை அவர் மட்டும்தான் செய்ய முடியும். அதே மாதிரி அந்த தேர்தலில் தனித்தனியாக எல்லாரும் போட்டி போட்டாங்க. காங்கிரஸ் தனியாக நின்றுச்சு, திமுக தனியாக நின்றுச்சு. அதனால் பாஜகவோட திமுக நெருங்குதுன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா அப்படி நெருங்கிறதுக்கு அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய தடை இஸ்லாமியர் வாக்கு வங்கி. அது பெருமளவு இன்னைக்கும் திமுகவோட தான் இருக்குது. அதை அவங்க இன்னொரு தடவை இழந்துக்க விரும்பலை. 77 ஒரு தடவை அவர்கள் இழந்தார்கள். ஏன்னா ஜனதா கட்சியில் ஜனசங்கம் ஒரு உறுப்பு கட்சின்றதுனாலேயே எம்ஜிஆர் பக்கம் போயிட்டாங்க, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். அதுக்கப்புறம் 99 திருப்பி அந்த மாதிரி நடந்துச்சு. அந்த தவறை அவர்கள் செய்வதற்கு அஞ்சுவார்கள். ஜெயலலிதாவுக்கு அது பெரிய பின்னடைவை கொடுத்துச்சு அந்த முடிவு. ஏன்னா பெரும்பாலான, அதாவது சிறுபான்மையர் அத்தனை பேரும் இல்லை, இஸ்லாமியர்களில் பெரும்பாலானோர் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு இஸ்லாமிய பாதுகாப்பு அமைப்பாக தொடர்ந்து பார்த்து வருகிறார்கள். அதுக்கு ஒரு ஊனம் ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு அச்சம் அந்த கட்சிக்கு இருக்கு. இது ஒரு பக்கம். இப்போ பாதுகாப்பு மத்திய அரசோட இங்கேயும் ஆட்சியில் இல்லை, அங்கேயும் ஆட்சியில் இல்லை. அங்கே இருக்க ஆளுங்கட்சியோட நம்ம நேசமாக இருந்தோம்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு வருமா அப்படின்னா பாதுகாப்பு வராதுன்ட்டு வரலாறு சொல்லுது. ஏன்னா வாஜ்பேயி அரசில் இருந்த பொழுது தான் 5 நாள் உள்ளே கொண்டு போய் வச்சாங்க கலைஞர் கருணாநிதியை. அப்போத்தான் டிஆர் பாலு கைது எல்லாமே நடந்துச்சு. அதனால வாஜ்பேயி அரசாலேயே பாதுகாக்க முடியாத திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை மோடி அரசு பாதுகாக்குமானா ஒருவேளை பாதுகாக்கலாம். ஏன்னா அதை விட இது அதிரடி அரசு நடக்கலாம். அந்த பாதுகாப்புக்காக அதாவது ஒரு எதிர்பார்ப்புக்காக மத்திய அமைச்சரவையில் சில பொறுப்புகளுக்காக இந்த வாக்கு வங்கியை இவ்வளவு நாள் தொன்று ஒரு 75 ஆண்டுகளுக்கு மேலாக உருவாக்கி வைத்திருக்கிற இந்த பிம்பத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இழந்துவிட விரும்புமா அப்படின்றதான் முதன்மையான கேள்வி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவலி எங்கே ஆரம்பிச்சதுன்னா 2001 2006 வரைக்கும் உங்களுக்கு 72க்கு பிறகு தமிழ்நாட்டில் இருந்த காங்கிரஸ் கட்சியில் அந்த கட்சியை 2ஆக பிரிச்சுக்கலாம். அலமாரி திமுகவினர், கிளாசட் டிஎம்கே மென், அலமாரி அதிமுகவினர், கிளாசட் ஏடிஎம்கே மென். உங்களுக்கு ஜெயலலிதா தலையெடுத்து 2006க்கு பிறகு அது முழுக்க பெரும்பான்மையான கிளாசட் டிஎம்கே மென் கட்சியாக மாறி போயிடுச்சு. அதற்கு மிகப்பெரிய சவால் 2024 விஜயனுடைய வருகைக்கு பிறகு எழுது. அவர்கள் வென்று விட்டார்கள். இப்போது அவங்க சிறுபான்மையினர். அவர்கள் இன்று அலமாரி திமுகவினரை பெரும்பாலான அதே நிலைமை தொடர்ந்து. ஆமா, கண்டிப்பா இருக்கும். இதுதான் அவங்களுக்கு இருக்க சிக்கல். இஸ்லாமிய வாக்கு வங்கியை இழப்பதா, பிம்பத்தை இழப்பதா? காங்கிரஸ் கைவிட்டு போய்விட்டுச்சு. அவங்களுக்கு தாவேகா மேல காட்டிலும் காங்கிரஸ் மேல மிகப்பெரிய ஒரு அதிருப்தியும், ஏதோ முதுகலை குத்திட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு, கோபமும் இருக்கு. அதனால அந்த அளவுக்கு போவாங்களா இந்த எதிரியை வீழ்த்துறதுக்காக, இந்த ஒரு தேர்தலுக்காக? அதுதான் சொல்றேன். அதனால அப்புறம் உள்ளாட்சி தேர்தல்களுக்கு அவர்களுக்கு பிஜேபி துணை நிற்குமா, அதனால வாக்கு வங்கி அதிகரிக்குமான்றதெல்லாம் எனக்கு தெரியல. 29 நாடாளுமன்றம் இன்னும் 3 ஆண்டுகள் இருக்கு. அதுல இது ஒரு நல்ல சுய பரிசோதனை காலம் திமுகவுக்கு. அது 40 இடங்கள்லையும் தனியாவே நிற்கலாம், பல கட்சிக்காரர்களை திருப்திப்படுத்தலாம், தன்னை சோதித்து பார்த்துக்கலாம். ஏன்னா இது ஒரு பெரிய இந்த நாடாளுமன்றம் 29 நாடாளுமன்றத்தில் அவர்கள் அத்தனையும் தோத்துட்டா கூட ஒன்றும் குடிமூழ்கி போயிடாது. அது மாதிரி நடந்திருக்கு. முன்னாடி ஜெயலலிதா அம்மையாரே தோத்துருக்காங்க. அதனால அவர்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விபரீத பரீட்சையில இறங்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அரசியலில் எதுவும் நிகழலாம். பாஜகவுக்கு தேவை இருக்கா? திமுகவுக்கு பாஜகவோட நெருக்கம் காட்டுறதுனால இஸ்லாமிய வாக்குகள் பிரச்சனை வரும்னு சொல்றீங்க. பாஜகவுக்கு ஒரு தேவை இருப்பதாக திரு ப. சிதம்பரம் சொல்றாங்க. தங்களுடைய மசோதாக்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பாஜக திமுகவோட உதவியை நாடாளுமன்றத்தில். இல்ல, பாஜகவுக்கு அது வின். அதாவது ஒரு அதிதீவிர திராவிட கருத்தியல் கொண்ட ஒரு கட்சி, தந்தை பெரியார், மொழி கொள்கை, மாநில சுயாட்சி, இப்படியெல்லாம் விடாப்பிடியா மூச்சு முட்டை பேசுகிற ஒரு கட்சியை அவர்கள் மிதப்படுத்துவதற்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அவர்களுக்கு. உண்மை, அங்கே அவங்க மாநில நாடாளுமன்ற மேலவையில் அவர்களுக்கு 3/2 பங்கு பெரும்பான்மை தேவை.
காமன் சிவில் கோட், டீலிமிட்டேஷன், அதுக்கப்புறம் இந்த ரிமூவல் ஆஃப் சீஃப் மினிஸ்டர்ஸ், இந்த மாதிரியான மசோதாக்களை எல்லாமே திமுக எதிர்த்த மசோதாக்கள். ஆமாம், இதையெல்லாம் அவர்கள் அங்கே வந்து ஒருவேளை ஃப்ளோர் கோஆப்ரேஷன் இருக்குமோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு எனக்கு கூட இருக்குது. அது நம்ம காலம் தான் நமக்கு சொல்லும்.